இந்தியாவில் மிக தூய்மையான நகரம் எது? ஏ. மும்பை, பி. இந்தூர், சி. கொல்கத்தா, டி. திருச்சி. சரியான பதில் ஆப்ஷன் பி. இந்தூர். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பழுப்பு நிலக்கரி அதிகம் கிடைக்கிறது? ஏ. தூத்துக்குடி, பி. சென்னை, சி. நாகப்பட்டினம், டி. கடலூர். சரியான பதில் ஆப்ஷன் டி. கடலூர். உலகின் மிக சிறிய மரத்தின் பெயர் என்ன? ஏ. குல்லா வில்லோ, பி. பால்சா மரம், சி. நூக்கா மரம், டி. உல்ஃபியா மரம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. குல்லா வில்லோ. 7 தீவுகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது? ஏ. சென்னை, பி. கொல்கத்தா, சி. மும்பை, டி. குஜராத். சரியான பதில் ஆப்ஷன் சி. மும்பை. வெப்பத்தை குறைவாக உட்கவரும் நிறம் என்ன? ஏ. கருப்பு, பி. ஊதா, சி. மஞ்சள், டி. வெள்ளை. சரியான பதில் ஆப்ஷன் டி. வெள்ளை. சாலை போக்குவரத்து சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? ஏ. 1989, பி. 1985, சி. 1990, டி. 1992. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. 1989. வெள்ளி நாணயங்களை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏ. மகாபலி, பி. கரிகாலன், சி. ஷெர்ஷா சூரி, டி. நாயக்கர். சரியான பதில் ஆப்ஷன் சி. ஷெர்ஷா சூரி. உலகிலேயே அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு எது? ஏ. பாகிஸ்தான், பி. ரஷ்யா, சி. ஜப்பான், டி. இந்தியா. சரியான பதில் ஆப்ஷன் டி. இந்தியா. விதவை மறுமணச் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? ஏ. 1850, பி. 1856, சி. 1865, டி. 1860. சரியான பதில் ஆப்ஷன் பி. 1856. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பறவை சரணாலயம் உள்ளன? ஏ. 43, பி. 10, சி. 17, டி. 23. சரியான பதில் ஆப்ஷன் சி. 17. பால் பாக்கெட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஏ. 1950, பி. 1946, சி. 1944, டி. 1954. சரியான பதில் ஆப்ஷன் பி. 1946. இந்த பால் பாக்கெட்டை முதல் முதலில் அறிமுகம் செய்த நிறுவனம் அமுல் நிறுவனம்தான். தலைக்கவசம் அவசியம் என்று இந்தியாவில் சட்டமியற்றப்பட்ட ஆண்டு எது? ஏ. 1950, பி. 1946, சி. 1944, டி. 1988. சரியான பதில் ஆப்ஷன் டி. 1988.
சென்னை உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ 1862, பி 1846, சி 1944, டி 1850. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1862. ஒரு தாவரம் வளர ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படும்? ஏ 5 லிட்டர், பி 10 லிட்டர், சி 3 லிட்டர், டி 1 லிட்டர். சரியான பதில் ஆப்ஷன் சி 3 லிட்டர். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். டிமார்ட் நிறுவனம் தமிழ்நாட்டில் நுழைந்த ஆண்டு எது? ஏ 2012, பி 2018, சி 2013, டி 2020. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். டாஸ்மாக் கடைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார்? ஏ அண்ணாதுரை, பி கருணாநிதி, சி நெடுஞ்செழியன், டி எம்ஜிஆர். சரியான பதில் ஆப்ஷன் டி எம்ஜிஆர். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? ஏ 1989, பி 1985, சி 1983, டி 1980. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதில் நீங்கள் கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். நாய்கள் பார்வைக்கு தெரியும் நிறங்கள் என்ன? ஏ கருப்பு வெள்ளை, பி சிவப்பு ஊதா, சி ஊதா மஞ்சள், டி மஞ்சள் நீலம். சரியான பதில் ஆப்ஷன் டி மஞ்சள் நீலம். வீடியோ கேம்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஏ 1990, பி 1995, சி 2000, டி 1985. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1990. பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? ஏ 110வது இடம், பி 66வது இடம், சி 96வது இடம், டி 120வது இடம். சரியான பதில் ஆப்ஷன் பி 66வது இடம். மணல் பேட்டரி எந்த நாட்டில் செயல்படுகிறது? ஏ நார்வே, பி உகாண்டா, சி பின்லாந்து, டி பாகிஸ்தான். சரியான பதில் ஆப்ஷன் சி பின்லாந்து. இளஞ்சிவப்பு ஏரி எந்த நாட்டில் காணப்படுகிறது? ஏ திபெத், பி ஆஸ்திரேலியா, சி அயர்லாந்து, டி பாகிஸ்தான். சரியான பதில் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா. காலையில் எழுந்தவுடன் நாம் முதலில் பார்க்கக்கூடாத பொருள் எது? ஏ புத்தகம், பி கண்ணாடி, சி தண்ணீர், டி கடிகாரம். சரியான பதில் ஆப்ஷன் பி கண்ணாடி. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். தேசிய ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஏ ஆகஸ்ட் 19, பி நவம்பர் 12, சி டிசம்பர் 19, டி செப்டம்பர் 23. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம்.
தமிழ்நாட்டில் மிக குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் எது? ஏ அரியலூர், பி நீலகிரி, சி தென்காசி, டி விருதுநகர். சரியான பதில் ஆப்ஷன் பி நீலகிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிவ்வே பற்றி பார்க்கலாம். இங்கே இந்த வீடியோவில் கேட்கப்பட்ட கிவ்வே கொஸ்டினுக்கு சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த கிவ்வேக்கான ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த வீடியோவுக்கான ஒரு கிவ்வே ரூல்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டேட் வந்து செப்டம்பர் 27 இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக வந்து அக்டோபர் 15க்குள்ளே இந்த வீடியோவுக்கு 3000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நிறையா பேர் வந்து கிவ்வேக்கு என்ன ஆச்சுன்னா சொல்லி கேட்பீங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம கிவ்வே ரூல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த ரூல்ஸ்க்கு உட்பட்டால் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகி நம்ம வந்து பரிசு கொடுக்க போகிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோ வர்ற அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ளே வந்து 3000 வியூஸ் போயிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அதுக்கப்புறம் கீழே கமெண்டில் சரியான பதிலை கொடுத்துருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து சிறப்பு பரிசாக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதுபோல் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம கிவ்வே கொடுத்துக்கு தான் இருக்கோம். இதுபோல் உங்களுக்கு கிவ்வே கொடுக்கணும் அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் கிவ்வேயும் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம நிகா குயிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் இன்னொரு குயிஸ் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.